அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? இங்கு கூடியிருக்கின்ற எம்முயிர் சொந்தங்களுக்கும் இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக முன்னெடுத்திருக்கும் உறவுகளுக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் மத்திய சென்னை நாடாளுமன்ற நாம் தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களுக்கு பெரு ஊடகமாக இருந்து வலிமை சேர்த்து கொண்டிருக்கும் எங்களது இந்த ஊடக நண்பர்களுக்கும் புரட்சி வணக்கங்கள், நன்றிகள். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் இந்த மாலை வேளையிலே எங்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு கூடியிருக்கிற என் சொந்தங்கள் நாம் தமிழர் கட்சியினர் கூட்டம் போட்டிருக்கிறாங்க என்று கூட்டத்தில் அமராமல் நாங்கள் பேசுவதை மிக ஆர்வமோடு கேட்கவும் வந்திருப்பீர்கள். இந்த நாம் தமிழ் பிள்ளைகள் என்ன பேச போறாங்க என்று குறிப்பெடுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அண்ணன்களும் வந்திருப்பீர்கள். அன்பு உறவுகளே, ஒரு பாடலை பாடி இந்த கூட்டத்தை தொடங்க இருக்கிறேன். ஐயோ சாமி திமுகவேனா, பொய் பொய்யா சொல்லி ஏமாத்துனது போதும். ஐயோ சாமி திமுகவேனா. பொய், அதுக்கு ஒரு உருவம் தந்து அதற்கு ஒரு ஒரு குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்றால், அந்த பொய்யின் உருவமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பம், ஐயா கருணாநிதி குடும்பம் பேசியதுதான் இங்கே பச்சை பொய்கள். இங்கு இஸ்லாமிய உறவுகள் பெருந்திரளாக இது வாழ்கின்ற பகுதி. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற கருணாநிதி பேரன் கேபிள் திருடன் தயாநிதி மாறனும் போட்டியிட்டார். நாம் தமிழர் கட்சி சார்பாக இதோ இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறாரே எங்கள் கட்சி வேட்பாளர், அவரும் போட்டியிட்டார். இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லோரும் திமுக சிறுபான்மையினர் காவலர், திமுக இஸ்லாமியர்கள் தோழன் என்ற ஒற்றை பொய்யை நம்பி கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக இந்த திராவிட அரசின் பொய்யை நம்பி உங்கள் வாக்குகளை இந்த எளிய பிள்ளைகளுக்கு உங்களுக்காக உழைக்கின்ற எங்களுக்கு போடாமல் மீண்டும் நீங்கள் தயாநிதி மாறனுக்கே நீங்கள் வாக்கை செலுத்தினீர்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம் சொன்னார். செஞ்சாங்களா? அந்த நீட்டுக்கு எதிரான கருத்து கேட்பு கடிதங்கள், நீட்டுக்கு எதிரான கையெழுத்து கடிதங்கள், இதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்தை வாங்கி பெட்டி பெட்டியா அடுக்கி வச்சாங்க. சரி, எட்டுன்னு போய் டெல்லியில் கொடுக்க போறாங்க, பிரதமர் மோடி கிட்ட கொடுக்க போறாங்க. இந்த நீட்டை அவங்க ரத்து பண்ணிடுவாங்க பார்த்தா மோடி இங்க வந்தார். மோடி இங்க வரும்பொழுது திமுக எதிர்கட்சியாக இருந்தால் கோ பேக் மோடி கருப்பு பலூனை பறக்க விடுவாங்க. திமுக ஆளுங்கட்சி ஆட்சி நேரா ஏர்போர்ட்ல பிளைட் இறங்கும் போது வெள்ளை கொடியோட வரவேற்றார்கள். சரி, அப்பொழுதாவது கொடுப்பார்கள் இந்த கடிதத்தை பார்த்தால் அப்போதும் தரவில்லை. அந்த கடிதம் எங்கு தெரியுமா சேர்க்கப்பட்டது? 2 மாதங்களுக்கு முன்பாக சேலம் மாநாடு நடத்தினார்கள். சேலத்திலே திமுகவினர் மாநாடு நடத்தினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனிதா மரணத்துக்கு நீதி கிடைக்கும், நீட்டை ரத்து செய்வேன் சொன்ன இந்த உதயநிதி சொன்ன பொய்யை நம்பி நாம் எல்லோரும் வாக்களித்தோம். ஒருவேளை திமுக வந்தால் நீட்டுக்கு ரத்து செய்யப்படும், இந்த ஏழை எளிய பிள்ளைகள், இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ சொந்தங்கள் மருத்துவராக என்ற கனவில் கூட நீங்க வாக்களித்திருக்கலாம். அது பொய் என்று உங்களுக்கு காலம் கடந்துதான் தெரிந்திருக்கும். அந்த கையெழுத்து பெட்டியை சேலம் மாநாட்டு திடல்ல குப்பை கோலமா கொட்டிட்டு போனாங்க. இதுதான் திமுக. இன்னும் திமுக நம்ம எத்தனை காலத்து நம்ப போறோம்? இந்த சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ இன்றைய தேதியில ஐபிஎல் மேட்ச் நடக்குது. ஐயா உதயநிதி அவர்கள் தன் தொகுதிக்கு வருகிறார் என்றால் அது ஐபிஎல் மேட்ச் பார்க்க மட்டும்தான் வருவாரே தவிர இந்த மக்களை பார்க்க வரமாட்டார்.
தேர்தல் களத்தினால இப்ப பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. இந்த தேர்தல் களமா இல்லைன்னா இந்த நேரம் உதயநிதி இப்ப நடக்கின்ற விளையாட்டு தொழில் உட்காந்துருப்பார். வெள்ளம், பெரும் வெள்ளம், சென்னையே மூழ்கி சம்பித்திருக்கு. மதிப்புமிகு முதல்வரின் மகன், முதல்வர் வீட்டில் 2 அமைச்சர், இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே 3 முறையாக அவங்க தாத்தா ஸ்டாலின் அப்பன் கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சரி, அவர் ஒரு பேட்டி தராரு. நான் என் தொகுதி கட்சிக்காரெல்லாம் ஃபோன் பண்ணேன், என் பகுதி சில வட்ட சிலர்லாம், அண்ணா நம்ம தொகுதியில் தண்ணியே நிற்கல, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. எங்கள் அப்பா ஃபோன் போட்டு போய் தொகுதியில் போய் மக்களை போய் சந்தி, வெள்ளத்தில் போய் மக்களை போய் சந்தினார். நான் கட்சிக்காரன் போட்டால் வெள்ளத்தில் வரணும். ஆனால் இந்த இடம், இந்த கூடி இருக்கிற இந்த மேடை கொடுக்குற இடத்துல கிட்டத்தட்ட 3 நாட்களாக தண்ணி வத்தாம இந்த மக்கள் சோறு தண்ணி இல்லாம அத்தியாவசிய பொருள் இல்லாம தவிச்சாங்க. இது எந்த ஊடகமும் காட்டல. ஏன்னா ஊடகத்தின் வலிமை அவர்கிட்ட இருக்கு. அப்ப அரசுக்கு எதிரான எந்த ஒரு செய்தியும் போடுறது கிடையாது. இப்ப அவங்க கிட்ட ஒரு ஊடகம் இருக்கு, சன் டிவி. நான் திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இப்ப கடந்து விட்டாங்க. இப்போ முக்கியமாக நாம் தமிழர் கட்சி என்ன செய்து, எங்க அண்ணன் மேடையில வேட்பாளர் பொதுக்கூட்டத்தில் எங்க அண்ணன் உமாயின் மகனை தன் மூத்த மகன் என்றார். இந்த நாம் தமிழர் கட்சியில நாங்க தலைவர், மாவட்டம், பகுதி, வட்டம்லாம் கூட மாட்டோம். உறவை சொல்லி மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு உறவை சொல்லி பேசுகின்ற அழைக்கின்ற ஒரே கட்சி எங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி. அதன் அடிப்படையில் தம்பி புள்ளியார் புள்ளந்தான் வரும். எங்க வீட்டு புள்ளிங்க ஒருபோதும் எங்க அண்ணன் நாங்கள் இதுவரைக்கும் எந்த மேடையிலும் தலைவர் என்று சொன்னதே கிடையாது. அண்ணன் என்ற ஒற்றை வார்த்தை எங்கள் உரிமை வார்த்தை சொல்லிதான் இருப்போம். அப்படி பேசுனத சீமான் மூத்த மகனுக்கு அடுத்த தேர்தல் சீட்டு. இப்பொழுது தென்சென்னை வேட்பாளர், எங்கள் வேட்பாளர் அம்மையார் தமிழ்ச்செல்வி அவர்கள் ஆதி காரில் வந்தாங்க. உடனடியாக இவங்க ஆர்டிஓவில் போட்டு என்கொயரி பண்ணிட்டாங்க. இவங்க இன்சூரன்ஸ் இல்லாமல் வராங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் கையில் இருக்கு. பொய் செய்தியை பரப்புவது இந்த சன் டிவி. ஆனால் இருக்கின்ற ஊடகங்களும் இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது நாங்கள் திமுக வந்தா எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவோம், ஒரு செங்கலை தூக்கின்னு போனாங்க. எங்க போனாங்க? மாநாட்டில் லைட்டோட போனாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இனி இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி நாங்கள் திமுக தான் இஸ்லாமிய தாவரம் என்று இந்த ஒற்றை பொய்யை சொல்லி இஸ்லாமிய வாக்குகளை பெற்று இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்க அன்பு உறவுகளே, என் இஸ்லாமிய சொந்தங்கள் சிறையிலே அப்பாவி இஸ்லாமிய சொந்தங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிறையில் வாடும் சொந்தங்களை திமுக விடுதலை செய்யுமா? இப்போது நாங்கள் சொல்கிறோம், ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு உங்களது வாக்கு வேணும், உங்களது வாழ்வு எப்படியானால் மயிரா போட்டு இருப்பார்கள். என் அன்பு உறவுகளே, இந்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் தனித்து நிற்கிறோம். யாரோட கூட்டணி இல்லை. 40 தொகுதியிலும் 40 போராளிகள், புலிகளை, 40 கேடர் மாவீரர்களை எங்கள் அண்ணன் வேட்பாளராக நிறுத்துகின்றார். இந்த தயாநிதி மாறன், முரசொலி மாறனின் மகன் என்ற ஒற்றை தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கு இந்த தயாநிதி மாறனுக்கு? குடும்பமே சேர்ந்து தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது. சன் டிவி, உதயா டிவி, இந்த பக்கம் அந்த டிவி. கர்நாடகா பிரச்சனை, ஒரு பிரச்சனை வரும்போது சன் டிவி ஊடகம் இந்த காவிரி நீர் பிரச்சனையை ஒருபோதும் அவர்கள் சன் டிவில போட்டது கிடையாது. ஏன்னா இங்க சன் டிவில காவிரி பிரச்சனையை போட்டானா பெங்களூர்ல இருக்கிற உதயா டிவிய அங்க இருக்கிற மான கன்னட அடிச்சு உடைப்பான். இவனுக்கு தெரியும். அப்போ ஒரு ஊடகம் என் மக்களுக்காக, மண்ணுக்காக இந்த இடத்துல நாங்கள் களத்தில் நிற்கிறோம். மக்களின் உரிமைகளை பேசாத ஊடகம், மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்காத கட்சிக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? இந்த இடம் இந்த சேப்பாக்கம் தொகுதி, கருணாநிதி 3 முறை எம்எல்ஏ என்ன செஞ்சார் சேப்பாக்கம் தொகுதிக்கு? இந்த பட்டியலுக்கு உங்களால் கேட்க முடியுமா? உங்க தாத்தா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம், ஒன்றையும் செய்யல. நீங்களும் எதுவும் செய்யல. இப்போது தேர்தல் களத்துக்கு அவர்கள் பொய் வாக்கு உறுதிகளை, போன தேர்தலில் கொடுக்கப்பட்ட அறிக்கை, தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையை மீண்டும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கொண்டு உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு திமுக விட்டா ஆளுகின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே, புத்திக்குள்ளே மங்கிவிட்டது. அன்பு உறவுகளே, என் இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாமிய மக்களை அவர்கள் சிறுபான்மை என்றால்
இஸ்லாமிய மக்களை, அன்பு சொந்தங்களை, சிறுபான்மை என்றால் செருப்பால் அடிப்பேன். இவர்கள் தமிழ் தேசியத்தின் பெரும்பான்மை மக்கள் ஒருபோதும் சிறுபான்மை என்று அவர்களை சுருக்கி விடாது என்று ஒற்றை குழியில் இருப்பீர்கள். உங்கள் வீட்டு மகள் எங்க நந்தன் சீமான். எந்த இடத்திலெல்லாம் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனை வருகின்றதோ, எந்த இடத்திலெல்லாம் இந்த சிஐஏ இது போன்ற அந்த பிரிவுகளை கொண்டு இந்த இஸ்லாமிய மக்களை முடக்கி விடலாம் என்று கருதும் போதெல்லாம் தமிழ்நாட்டு முழுக்க சூறாவளி பிரச்சாரம் செய்து, சூறாவளி பரப்புரை செய்து, இந்த இஸ்லாமிய மக்களுக்காக இங்கு எடுக்கப்பட்டிருந்த இந்த சிஐஏ இந்த பிரிவுகளை எல்லாத்தையும் நீக்க சொல்லி போராடியது எங்கள் அண்ணன் சீமான். எல்லோரும் நோன்பு காலத்தில் தலைவர்கள் நோன்பு கஞ்சி குடிக்க குல்லா மாட்டிக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். எல்லாரும் அன்னைக்கு ஒரு நாள் உங்களோட மாதிரி இஸ்லாமிய ஆயிடுவார். ஒருபோதும் நான் நோன்பு கஞ்சிக்காக வந்தவன் அல்ல, உன்னோட உரிமைக்காக, உன்னோட உணர்வுக்காக, உன்னோட உறவுக்காக வந்தவன் என்று எங்கள் அண்ணன் குல்லா மாட்டாத ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் உள்ள என்றால் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஒரு நாள் குல்லா போட்டு ஏமாத்திட்டு போனோமா? நான் நானாவே இருக்கிறேன், நீயாவே இரு. இதுதான் சகோதரத்துவம். உனக்காக நாயா உன்ன மாதிரி நான் வேடையணும், எனக்காக நீயும் என்ன மாதிரி வேடையானது. நீயா இருக்க, நானா இருக்கிறேன். நாம் எல்லோரும் கூடி ஒன்னா இருக்கலாம். அன்பு உறவுகளே, ஐயா பழனி போராளி பழனி பாபாவை தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் பழனி பாபாவை ஒரு மேடை பேசுகிறது என்றால், ஐயா பழனி பாபாவை ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி பேசுகிறது என்றால் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி இறந்தாரே பழனி பாபா. பழனி பாபா பற்றி இந்த திமுக பேசுமா? வருகின்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் போன தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா? ஒருபோதும் இல்லை. இஸ்லாமிய சொந்தங்கள் நாம பிரிவா பிரிஞ்சு போயிட்டோம். இந்த பக்கம் ஒரு அமைப்பு, இந்த பக்கம் ஒரு அமைப்பு, இந்த பக்கம் ஒரு அமைப்பு. இதையெல்லாம் நம்ம வந்து கேளுங்க. திமுக விட்டா நமக்கு அதிமுக, அதிமுக விட்டா திமுக, இவங்களை விட்டா இந்த நாட்டில் யாரும் இல்லையா? ஒருத்தன் போராடுறான, எவங்க கூட கூட்டணி வைக்காம உண்மையா நேரமாக இந்த மக்களுக்காக பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த நாம் தமிழ் கட்சியை தேடுகின்றீர்களே. உங்களுக்கு போராட்ட காலத்தில் தேவைப்படும் நாம் தமிழ் கட்சி தேர்தல் காலத்தில் ஏன் கண்மூடித்தனமாக கடந்து போகின்றீர்கள்? ஆசிரியர் போராட்டமா? எங்க அண்ணன் சீமான கூப்பிடு. ஆசிரியர் மருத்துவர்கள் போராட்டமா? ஐயா நாம் தமிழ் தலைவர் போல சீமான கூப்பிடுங்க. செவிலியர் போராட்டமா? ஐயா சீமான கூப்பிடுங்க. இங்கே சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் போராட்டமா? சீமான கூப்பிடுங்க. தபால் ஊழியர்கள் பிரச்சனையா? சீமான கூப்பிடுங்க. போக்குவரத்து பிரச்சனையா? சீமான கூப்பிடுங்க. எல்லா போராட்ட காலத்திற்கும் உங்களுக்கு சீமான் தேவை. ஆனால் தேர்தல்களத்தில் திமுக தேவையா? அன்புறவர்களே, உங்களின் பாதிப்பு உங்களுக்கு நீங்கள் கலங்கி நிற்கும் போது உங்கள் தண்ணீரை துடைக்கின்ற கைதான் நாளை உங்களை மேலே தூக்கும், சமூகத்தை உயர்த்தும். அன்புறவர்களே, இந்த திமுக கூட்டம் போட்டிருந்தா கிட்டத்தட்ட பட்ஜெட் ஒரு 5 லட்சம் வரையும் தாண்டல 5 லட்சம் தாண்டும். எல்லோரும் கூலிக்கு ஆளை சேர்த்திருப்பாங்க. நேற்று தேனியில இந்த சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அக்கா நயன்தாராவோடு ஜோடி போட்டு நடித்த நடிகர் அவர் பேசும் பொழுது அந்த கூட்டம் முடியுது. அங்க இருக்கிற தேனி பொறுப்பாளர் ஒருவர் 200 ரூபாய் அந்த மக்களுக்கு காசு கொடுத்திருக்கிறார். இப்போது புரிகிறதா? நீ எவ்வளவு பெரிய ஆண்ட கட்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் ஆளுகின்ற கட்சி. என்னடா கட்சி? நீங்க ஒரு குச்சி கிடையாதுடா. கூலிக்கு ஆலோசனை உங்களுக்கு கூட்டமே வராதுடா. இங்க இருக்கிறோம்ல, இது எளிய பிள்ளைகள் கூட்டம் இல்ல. நாங்கள் ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் இந்திய அரசியல்ல ஒத்த காசு வாங்காம சொந்த காசுல வாகனம் எடுத்து சொந்த காசுல டீயை குடிச்சு அவன் இல்லாம இந்த கூட்டத்துல உண்டியந்தத்துல அவன் வச்சு பாயிண்ட்ல 10-20 ஐயோ என் கட்சி தோழர்கள் கூட்டம் போட்டிருக்காங்களே, அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குமே, வச்சுக்கிற காசு உண்டியில போட்டு கூட்டத்தை நடத்தி போற கட்சி இந்தியாவிலே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். இங்க எல்லாம் கூலிக்காரருக்கு பிற கூலிப்பட பாய்ஸ். அன்பு சொந்தங்களே, இது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தயாநிதி மாறன் இந்த மக்களுக்கு இந்த மத்திய சென்னையில் என்னத்தை செஞ்சார்? 1991 99 வரை அவங்க அப்ப முரசொலி மாறன் இந்த தொகுதியின் மத்திய சென்னை உறுப்பினராக இருந்து அமைச்சரவை பொறுப்பில் இருந்தாங்க. அவர் இந்த மத்திய சென்னையை எப்போதும் மேம்படுத்தி இங்க இருக்கிற அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தி
இங்க இருக்கிற இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு இங்கேயே ஒரு வீடு கட்டி கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரல. இந்த பக்கம் மத்திய சென்னையில் இருக்கிற இந்த பக்கம் கல்லறை, இந்த பக்கம் யானைகாரி, இங்க இருக்கிற என் மண்ணின் ஆதிக்குடி அவன் எல்லாருமே இன்னும் திமுக தான். அவனை சாவடிச்சாலும் திமுக விடணும். என் மண்ணின் ஆர்வக்குடி இந்த சென்னை மாநகரை உருவாக்கிய என் மண்ணின் பூர்வகுடிய கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை இந்த மத்திய சென்னையில இருந்து அப்புறப்படுத்தியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு யாரா கொடி பிடிப்பா? அப்பார்ட்மெண்ட்ல வந்து கொடி பிடிச்சிருந்தா நீங்க இருந்து பெரும்பாக்கம், ஐயப்பாக்கம், துரைப்பாக்கம், கண்ணகினர் எங்க போட்டாலும் செய்யறா. என் தலைவர் அவன் கருணாநிதி தான். உன்னை நம்பிய உனக்கு ஓட்டளித்து உன் கட்சிக்காக தீ குளித்து உன் கட்சிக்காக கொடி கொடுத்த இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களை நீ மத்திய செல்லுங்க அப்புறப்படுத்திட்டு உட்கார்ந்து. இதே இந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எங்களையா மருத்துவர் கார்த்திகேயன் இருந்தார்னா மண்ணின் மைந்தருக்கு நிலம். இந்த இடத்தில் என் மண்ணின் மக்களுக்கு வீடு இல்லாமல் கொண்டு வர திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தவிர்ப்போம். இப்ப இருக்கிற மிச்ச மீதிய மக்கள் இங்க பறவை வாழ்கிற குடிசை பகுதியில் வாழ்கிற என் மக்கள் எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கங்க. ஒருபோதும் திமுக உங்களை ஆதரிக்காது. நீங்கள் எல்லோரும் அவனுக்கு ஓட்டு, நீங்க திருப்பியும் நீங்க சூரியனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த முறை உங்க வீட்டாண்ட புல்டோசர் வரும், ஜேசிபி வரும், உங்களை வாரின் போய் பெரும்பாக்கம் அண்ணாண்டா இன்னும் 10,000 வீடு நிரப்பாமல் இருக்கு, உங்களுக்கு ஏற்றிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்க யாருக்கு வாக்களிக்கணும்? நாம் தமிழ் கட்சி சொந்தங்கள் தான் வாக்களிக்கணும். என் அன்பு இஸ்லாமிய சொந்தங்களே, இது நோன்பு காலம். இந்த நோன்பு காலத்தில் உண்ணாநிலை, அதாவது காந்தி கூட உண்ணாவிரதம் இருந்தார், அவர் தண்ணியை குடித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் முழுக்க எச்சிலை கூட விழுங்காமல் அந்த நோன்பு காலத்தில் கடவுளுக்கு உண்மையான நேர்மையாக இருக்கின்ற என் அன்பு சொந்தங்களே, இந்த நோன்பு காலத்தில் நாங்கள் உங்களிடத்தை கேட்கிறோம், திமுக நல்ல கட்சியா, திமுக சிறுபான்மை போங்களா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாருங்க. ஒருபோதும் திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை, இப்போதும் எதிராகத்தான் இருந்தது. எம்ஜிஆர் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள், நூற்றாண்டு விழா, 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் குற்றவாளிகளை விடுதலை செய்யலாம் என்று தீர்மானம் போடுவாங்க. ஆனால் அது யாருக்கு தெரியுமா பொருந்தாது? அது கொள்ளக்காரன் சின்ன குழந்தை கற்பழிச்சிருப்பான், ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை கற்பழிச்சிருப்பான், அவனுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கோம், கூலிக்கு போய் குத்தி இருப்பான், ரவுடி பையன், பொறுக்கி பையன், அவனுக்கு எல்லாம் விடுதலை தர இந்த திராவிட முன்னேற்ற அரசு அப்பாவி. இஸ்லாமிய மக்களுக்கு விடுதலை இல்லை, விடுதலை புலிகளுக்கு விடுதலை இல்லை, அவர்கள் இதில் சேர மாட்டாங்க. இப்போது சொல்லுங்க, திமுக தான் சிறுபான்மைக்காரரா? இதே இந்த அதிகாரத்தில் எங்கள் அண்ணன் சீமான் இருந்தாரா? வந்த நைட்டா தொடரா இஸ்லாமிய சொந்தங்களா, தொடரா மாமா மச்சான வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு ஓய்வூதியம், பென்ஷன், இப்படின்னா அரசாங்கத்தால் நான் பாதிக்கப்பட்டு, என் குடும்பம் பாதிக்கப்பட்டு, நாங்கள் குத்துயிர் குலமாக என் உடலெல்லாம் என் வாழ்நாளில் சரிபாதியை நான் தொலைத்து விட்டு இந்த வர இஸ்லாமியனுக்கு இழப்பீடு யார் வழங்கணும்? இந்த அரசாங்கம் வழங்கணும். அப்போது இந்த அதிகாரத்தை எளிய பிள்ளை மக்கள் எங்களுக்கு கொடுங்க. எங்களோட சின்னத்தை பிஜேபி காரணம், திமுக காரணம் சேர்ந்து ஆரியம் திராவிடம் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டு களத்திலே ஒரு கட்சியை எதிர்க்கிறான்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். திமுக எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இருக்கிற மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திமுகவுக்கு எதிர்கட்சியாக செயல்படுறது தமிழ்நாட்டில் அது ஒரே கட்சி, அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நீ எந்த திட்டம்னாலும் கொண்டு வரச்சா என் மக்களுக்கு அது இயல்பாக என் மக்களுக்கு உதவும் திட்டமாக இருந்தால் அதை வரவேற்கும் முதலாக எங்க அண்ணன் சீமான் பார் எங்கள் கட்சி நாம் தமிழ் கட்சிக்கும். என் மக்களுக்கு எதிராக இயற்கை வளங்களை கொள்ளையடித்து இயற்கை சூழலை அப்புறப்படுத்தினால் அதை எதிர்க்கும் முதலாக எங்கள் அண்ணன் சீமான் இருப்பார். மெரினா கடற்கரையில் இந்த சேப்பாக்கம் தொகுதி, மெரினா கடற்கரை சேப்பாக்கம் தொகுதிக்குள்ள இருந்தது. மெரினா கடற்கரையில் அவங்க அப்பா எழுதினார்ல பேனா, அந்த பேனா தான் இங்க இந்திய அரசியல் சட்டத்தை எழுதிச்சு. அந்த பேனா வந்து புனித பேனாட்டு போய் கடல் நடுவில் நடணும். இங்க கடல் நடுவில் மெரினா கடற்கரையில் தான் நாம எளிய மக்கள் சாப்பிடுற அந்த மத்தி மீன், கிழிச்ச மீன், அந்த மீனெல்லாம் அதிகமாக கிடக்கும். அந்த மீனெல்லாம் மருத்துவ தன்மை அதிகமாக இருக்கின்றது. அப்போது மருத்துவ தன்மை கொண்ட இந்த மீன்களை உலக நாடுகள் இவர்கள் இந்த மீனால உன்னால
நோய் இவங்களுக்கு வரமாட்டேங்குது, இந்த மீனை நம்ம அழிக்கணும், மருந்தை நம்பாங்கன்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்து எண்ணூர்ல பெரிய ஒரு கப்பல்ல எண்ணெயை கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல கொட்டி அந்த வளத்தை அழிச்சான். அதுக்கப்புறம் இந்த பேனா திட்டத்தின் மூலமாக உலக பணக்காரர்கள் உலக முதலாளிகளும் பணம் வாங்கி கொண்டு கடலிலே எங்க அப்பா பேனா வைப்ப மெரிநகரில் பேனா வைப்பனும் போது கருத்து கேட்பு கூட்டம் அந்த அரங்கம் முழுவதும் திமுக கொப்படிமைகள். ஒரே ஒரு ஆள் சீமான் ஏறாரு, நீ பேனா சிலையை வச்சு பாரு, நான் வந்து உடைப்போனால இந்த நெஞ்சு தைரியம் எங்க இருக்கும்? எதிர்ப்பு எல்லாம் அறிக்கையில எதிர்ப்பு எல்லாம் ஊடகத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போலாம். ஆனா உன் கோட்டையில வந்து நீ வச்சா உடைப்போடு ஒண்ணு இந்த நெஞ்சுட்டே இருக்குல்ல, இதுதான் எங்க சீமான். இப்போது நீங்க சொல்லுங்க, யாருக்கு வாக்களிக்க போறீங்க? திருப்பி ஸ்டாலின் ஐயாக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? அவர் சொன்னார் இல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்கள் தமிழகத்தில் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் அப்படியே ஆட்சிக்கு வந்த பிறகு பெல் பேசிட்டாங்க. அது தகுதியற்ற குடும்ப தலைவிக்கு. அப்போ இங்கே தகுதியற்ற குடும்ப தலைவி இருக்கிறார்கள் என்பதை நாங்க சொல்லல, இந்த திமுக சொல்லுது. அதே எங்க அண்ணன் சொல்றான், நீ 1000 ரூபாய் தராத, நீ பொருளாதாரத்தை உயர்த்து, வேலை வாய்ப்பை கொடு. அவன் 1000 இல்ல, மாசம் 10,000 ரூபாய் எங்க வீட்டு பெண்மணிகள் சம்பாதிப்பார்கள். குடிசை தொழில், வீட்டுல எவ்வளவு குடிசை தொழிலுக்கு நீ தொழிலை கொடு, அரசாங்கம் அதை முதலீடு செய், அவர்கள் தனக்கான வருமானத்தை பெறுவார்கள். கையேந்தி இருக்காது. பேருந்தில் மகளிருக்கு எல்லாருக்கும் இலவசம், இனிமே எல்லாரும் போங்க, எங்க வேணாலும் போலாம். அதுவும் அமைச்சர் பேசுறாரு, நீங்க எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். அதுல இன்னொரு பொன்முடி அமைச்சர் சொல்றாரு, அது ஓசியினர். சரி, அந்த பஸ் தான் நீங்க முழுமையாக அந்த பேருந்து விட்டீங்களா? இல்ல, அந்த இலவச பஸ் 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை தான் வரும். இப்போ இலவச பஸ் முன்னாடி மகளிர் பேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரோஸ் கலர் முன்ன பின்ன லிப்டி கொட்டாம வச்சிருந்தான். இப்போ எல்லா மாநகர பேருந்துலயும் விளம்பர ஸ்டிக்கரை போட்டு மூடிட்டான், கண்ணாடிகளை மூடிட்டான், விளம்பரத்துறை வாங்கிட்டான், கண்ணாடி போட்டான். எது இலவச பஸ் என்று தெரியாமல் இங்குள்ள தாய்மார்கள் முழுதி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்வது எல்லாமே பொய். இந்த பொய்யை நம்பி இனியும் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக உதயநிதி சொன்னாரு, இந்த மதிப்புமிகு எம்எல்ஏ எல்லாரும் நகையெல்லாம் போயிட்டு அடகு வச்சிருங்க, நாங்க வந்தா நகை கடனை தள்ளுபடி செய்யறோம். அவர் பேச்சை கேட்டுக்கின்னு என் நண்பன் உண்மையாவே போய் என்ன பண்ணா, நகையை எடுத்து போய் வச்சுட்டான். வந்தா நம்ம திமுக அப்படியே ஆட்சிக்கு வந்துடும், நகை நம்மளுக்கு தள்ளுபடி செஞ்சிடணும். அப்பதான் வந்து ட்விஸ்ட், 40 கிராம் உள்ள 1 கிராம் மேல இருந்தாலும் இது போல போலி அறிக்கைகள், பொய் செய்திகளை சொல்லி உங்களிடத்தில் வாக்கு செய்வது கொண்டிருப்பார்கள். அன்பு உறவுகளே, பணம் இல்லைன்னா இங்க திமுக கிடையாது. பணத்தால் மட்டும்தான் அவர்கள் வாக்கை பெறுகிறார்கள் தவிர தாங்கள் செஞ்ச செயல் திட்டங்களை மக்களிடத்தை சொல்லி வாக்கு கேட்டா அது உண்மையான ஆன்மகன் நடத்தும் கட்சி. காசு கொடுத்து கேட்டா அது கட்சி இல்ல, கம்பெனி. ஒரு பொருள் எனக்கு தேவைன்னா நான் பணம் கொடுத்து நான் பனியனோ செருப்போ வாட்சோ வாங்குவது போல நான் வாக்கை வாங்கினால் அவன் தான் இந்த இந்திய சுதந்திர நாட்டில் மிகப்பெரிய பாவி. நான் வாக்குக்கு காசை வாங்கி வாங்கி பழகிட்டோம். அந்த மனநிலையில நம்மளை தள்ளிட்டாங்க. நாங்க ஓட்டு கேட்க போனோம்னா நாங்க 5 பேர் பா, நீங்க எவ்வளவு பாங்கிறது காசு கொடுப்ப. எல்லோரிடத்திலையும் என் மக்களின் அறியாமை காசை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சூரியனுக்கு போடல, எனக்கு காசு கொடு, நான் உனக்கு போடுறேன். அம்மா நாங்கள் காசு தரமாட்டோமா, நான் அப்பனா போட மாட்டோம்பா. நம்ம மக்கள் இருக்காங்களே எவ்வளவு நேர்மையானவர் பாருங்களேன். திமுக கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக சொன்ன பொய்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அவங்க கொடுத்த 200 ரூபாய் நம்பி உண்மையை நேர்மையாக நடக்கின்றார்கள். இந்த மக்களை இன்னும் திராவிட அரசு மிதித்து கொத்தடிமாக வைத்து ஆட்சி அதிகாரத்தில் ஏறிவிடுறாங்க என்று கனவு காணுகின்றது. இது திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கரைந்து கொண்டு வருகின்றது. ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் மெல்ல 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 வளர்ந்து 3வது தளத்தை நாங்கள் தட்டிவிட்டோம். 3வது இடத்தை பிடிப்பது எங்களால் முதலிடம். 2 ஸ்டெப் தான் முன்னாடி வந்துடுவோம். கருணாநிதி என்பவர் சரியாக நல்ல மனிதராக இருந்தால் ஏன் அதிமுக கட்சி தொடங்கப்படுது? கருணாநிதி என்பவர் தன் மகன் ஸ்டாலினை முன்னிறுத்த முன்வராமல் இருந்தால் ஏன் இங்கு மறுமலர்ச்சி திராவிட கழகம் இங்கே வரப்போகுது?
கருணாநிதி என்பவர் விஜயகாந்த் மண்டபத்தை இடிக்காமல் இருந்தால் இங்கே ஏன் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம்? அப்போது இங்கு தொடங்கப்பட்ட கட்சிக்கு எல்லாருமே ஆணிவேர் கருணாநிதி. அப்படிதான் நாம் தமிழர் கட்சியும் கருணாநிதியால் தொடங்கப்பட்டது. கருணாநிதியை தமிழின தலைவர் என்று உங்களை போலவே அன்பு இஸ்லாமிய சொன்னாங்களே, நீங்கள் இப்போது நம்பிக்கொண்டிருக்கீங்களே, இதே போலவே நாங்களும் ஒரு காலத்தில் நம்பிய கூட்டம் தான். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் மிக எளிமையானது. இப்போது கேட்கிறாங்க, ஒரு பிரதமர் வேட்பாளர் யாருன்னு. எங்களுக்கு ஏன் பிரதமர் வேட்பாளர்? இதுதான் இப்போ திமுக 2009 மத்தியில் பெரும்பான்மையா இருக்கு. இவங்களோட ஆதரவுல தான் அங்க மன்மோகன் சிங் ஆட்சி நடத்தப்படுது. இங்க இலங்கையில ஈழத்துல என் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்காங்க. தமிழின தலைவன் நம் மக்கள், இந்த தமிழ் மக்கள் நம்மளை காப்பாற்றுச்சு. நம்ம ட்ரெயினுக்கு காசு இல்லாமல் திருட்டு ரயில் வந்தோமே, இன்னைக்கு இவ்வளவு பேர் கோட்டீஸ்வரன் ஆயிடுமே, நம்மளை முதலாக அமைக்கிறாங்க இந்த தமிழ் மக்கள் தானே. அந்த உணர்வு இல்லாமல் தன் மகள் கனிமொழிக்காக போராடிய கருணாநிதி அப்பொழுது இந்த அதிகாரத்தை இன்னும் நீ போற நிப்பாட்டு இல்ல, நாங்க ராஜினாமா போய் சொல்லிதான் அன்னைக்கு ஆட்சி அதிகாரம் கலைக்கப்பட்டிருக்கும். உலக நாடுகள் இந்திய அரசை திரும்பி பார்த்திருப்பார்கள். அது பண்ணியிருந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடரப்பட்ட வேலைகள். இதே போல அதிமுக பெரும்பான்மை இருக்காங்க. வாஜ்பாய் ஆட்சியில கிட்டத்தட்ட 70 நாள் நினைக்கிறேன். 70 நாளுக்குள்ள அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் வாஜ்பாய்க்கும் பிரச்சனை. இவரோட கோரிக்கையை வாஜ்பாய் ஏத்துக்கல. என் கோரிக்கையை ஏத்தாத அரசு உனக்கு எதுக்குடா நான் ஆதரவு தரேன்னு ஆப்போசிட் கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்றாங்க. இது போல இருக்குங்களே. இப்பொழுது நமக்கு பிரதமர் தேவையா? பிரதமரை நம் அதிகாரத்தை கொண்டு பயன்படுத்தி வேலை வாங்கினாங்க. எவனா டெல்லியில் எவனா அர்த்தம். என்னோட மண்ணுக்கு மக்களுக்காக இந்த இடத்தில் மத்திய சென்னையில எங்க கார்த்திகேயன் வந்து டெல்லியில உட்கார்ந்து இந்த மத்திய சென்னையில இத்தனை திட்டங்கள் இருக்கு, இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க செயல்படுத்தணும் கேட்டுட்டு மேசையை தட்டிட்டு பெரியார் நாம வாழ்க, அண்ணா நாம வாழ்க என்று வருகின்ற கொட்டடிமை இல்ல. அதை போராடி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இந்த மத்திய சென்னையை தமிழ்நாட்டின் முக்கிய சென்னையாக மாற்ற போற எங்காளர் யார்? யாருங்க கார்த்திகேயன்? யார்? ஒரு டாக்டர், பல் மருத்துவர். அன்பர்களே, அவர் மருத்துவ வேலையை பார்த்துன்னு போயிடலாம். இங்க இருக்கிற எல்லாரும் வேலையை பார்த்துன்னு போயிடலாம். இந்த களத்துல ஒரு டாக்டரா இருந்து போராட்ட களத்தில் வந்து நாம அண்ணனோட வரை சேர்க்கணும். இந்த கட்சியை நாம மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். இந்த மக்களுக்காக உண்மையை நேரமாக இருக்கணும். ஒரு டாக்டர் மருத்துவ தொழிலை விட்டுட்டு வந்து உங்களுக்காக கலங்காணுங்கிறார். அவர் பல்லு சொத்த பல்லாம் பிடிக்கிறார். இப்போ இருக்கின்ற தமிழ்நாட்டில் இந்த சொத்தைகளை, திமுக சொத்தைகளை கொடுக்க வந்த பெரிய டாக்டர் எங்க அண்ணன் சீமா. ஒரு சின்ன டாக்டர் எங்க அண்ணன். இந்த ஜாம் பஜார் பகுதிக்கு ஒரு பேர் உண்டு. எங்கே சென்னையில் எங்கே வந்து சாவு இருந்தாலும் யார் இருந்தாலும் பாடை கட்டுவாங்க. அந்த பாடை வந்து நல்லா டெக்கரேஷனாக போகும். அந்த பாடை ஜாம் பஜாரில் இருக்கிற அண்ணங்க வந்து கட்டினாதான் பாடை நல்லா பூ ஜோடிப்புலாம் வச்சு நல்லா பிரம்மாண்டம். சென்னையில் இங்கே நீங்கள் வட சென்னையில் நீங்கள் காசிம்பூரில் செத்தாவிடும், ஜாம் பஜாரோட வந்து ஜோடிப்பு இருந்தால் தான் சாவு அது ஜெகஜோதியாக போகும். இப்போது இந்த ஜாம் பஜார் மக்கள், சென்னை முழுவதும் பாட கட்டிய மக்கள், சென்னை மக்களுக்கு எல்லாரும் பாட கட்டி அலங்கரித்த மக்கள் வருகின்ற தேர்தலில் இந்த தயாநிதி குமார் பாடை கட்டி தூக்கணும். புதைக்கிற செலவு நாங்களோட பார்த்துக்கிட்டோம். இருக்கிற கூடியிருக்கிற மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். நாங்கள் எளிமையான பிள்ளைங்க, ஆனால் ரொம்ப வலிமையான பிள்ளைங்க. எங்களை நீங்கள் எப்படியாச்சும் மிரட்டிடலாம், உருட்டிடலாம். எங்களை வந்து நீங்கள் திமுககார கன்னியாகுமரியில் மலையை வெட்டி கொள்ளடிக்கிறான், அதை நாங்கள் எதிர்த்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறோம், வருவாய்த்துறையில் புகார் கொடுக்குறோம், கலெக்டர் புகார் கொடுக்குறோம். அந்த புகார் எல்லாம் திருப்பி அந்த திமுக ரமேஷ் பாபுன்ற கொலகார பையன், திருட்டு பையன் கடித போகுது. எங்க அண்ணன் கூப்பிட்டு சேவியர் குமார், நீங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டு நீங்க நாம் தமிழ் கட்சி அவ்வளவு பேர் ஆளாட்டன்னு கொலை பண்ணானுங்க. கொலகார கட்சி திமுக இன்றைக்கு இல்ல, திமுகவை தட்டி கேட்டால் கொலை செய்ய தொடங்க மாட்டார்கள். எங்கள் கட்சி உங்களை கொலை செய்து மிரட்டினால் திமுக. நாம் தமிழ் கட்சி வளர்ந்து கொண்டு வருது. பிஜேபியை அதிமுக கைவிட்டு விட்டது. என்ன பண்ணலாம்? நாம் தமிழ் கட்சிக்கு எண்ணெயை ரெய்டு போடு. அப்போ படிக்கிற பசங்க, சின்ன சின்ன பசங்க எண்ணெய்னா பயந்துருவானுங்க. எண்ணெயை ரெய்டு போட்டு எண்ணெயை விட்டு மிரட்டினா
நாங்கள் அது வரைக்கும் என்னையா பெரிய அதிகாரிங்க, அவங்களாம் பெரிய 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 ஆஃபீஸரு, உள்ளே போனால் நம்மளால் வெளியே வரல பார்த்தாங்க. அது வரையும் நாங்கள் எண்ணெயை பெரிய அதிகாரிகள் நினைப்போம். அப்புறம் தான் இருந்தது அவன் டீ கட்டில் போகிற பஜ்ஜிக்கலாய் எண்ணெய் பசங்கன்னு ரொம்ப சீப்பானுங்க எண்ணெய்லாம். அதாவது என் தம்பிக்கு கார்த்திகேயனுக்கு ஒருத்தர் மிஸ்டு கால் கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய அறிவாளியும் பாருங்க, எண்ணெய் அதிகாரிங்க மிஸ்டு கால் கொடுத்துருக்குறாரு. அப்பா வாங்கப்பா உங்களை எண்ணெய் அதிகாரி விசாரிக்கணும். மிஸ்டு கால் கொடுத்தாருல, என்ன பேசினார் சார்? கொடுத்ததே மிஸ்டு கால் சார், எப்படி சார் நான் பேசியிருக்க முடியும்? எதுக்குப்பா ஃபோன் பண்ணாரு? ஃபோன் பண்ணணும் தான் சார் நீ என்ன கேட்கணும், என்ன கேட்குறீங்க? இதுதான் இந்த எண்ணெய் நிர்வாகம். எண்ணெயை விட்டு எங்களை மிரட்டினீங்க. அதுக்கும் நாம் தமிழ் பிள்ளைகள் பயப்படல, அஞ்ச மாட்டோம். நாங்கள் பெரியாரை பார்த்து, அண்ணாவை பார்த்து, கருணாநிதியை பார்த்து இந்த களத்தில் வந்த பசங்க அல்ல. எங்கள் உயிர் தலைவர், தமிழின தலைவர், தேசிய தலைவர், மேலகவே பிரபாகரை தலைவராக ஏற்று இந்த களத்தில் வந்த பசங்க. நாம் தமிழ் கட்சிக்கு வரும்போது நாங்கள் எல்லாம் வாய்க்கரிசி போட்டு வந்துட்டோம். இங்க இருக்கிற நாம் தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் மீதும் வழக்கு. திமுக போல, தயாநிதி மாறன் போல 216 வழக்கு. தான் அமைச்சராக இருந்த போது இந்த கொலை திரும்ப அதிகாரியை பயன்படுத்தி இந்த காற்றாலை இந்த டூஜில கொள்ளடிச்சான ராசாக்கு முன்னாடி தயாநிதி மாறன் கொள்ளடிச்சு போட்டான். இது யாரும் பேசல. இங்க இருக்கிற எல்லோருமே போராளிங்க. நாங்க வாங்கின வழக்கு என்ன தெரியுமா? காவிரி நதிநீருக்காக, காவிரிக்கு மத்திய சென்னைக்கு என்னடா சம்பந்தம்? காவிரி நதிநீருக்காக இங்க இருக்கிற நாங்க போராளிகள் போராடணும். இஸ்லாமிய சொந்தங்களை இருக்கிற இஸ்லாமிய மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடணும். எல்லா களத்திலும் போராடி நின்றோம். அன்புகளை இதே மாதிரி தான் 2018 இப்ப நடக்குதுல IPL மேட்ச் நடக்குது. காவேரி பிரச்சனை பெரிய விஷயமா போகுது. நாங்க போய் காவல் நிலையத்தில் அனுமதி தரோம், கமிஷனரை பார்க்கிறோம், DGP பார்க்கிறோம், கலெக்டரை பார்க்கிறோம். இங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய காவிரி பிரச்சனை போகுது. இப்போது IPL மேட்ச் நடத்தினா மக்கள் இந்த போராட்டம் திசை திரும்பாது. அப்போ IPL இருப்பாங்க. இவ்வளவு தூரம் போராடுற இந்த விவசாயிகள் போராட்டம், எண்ணற்ற அமைப்புகள் போராட்டம், இது தெரியாது. நீங்க IPL மேட்சை தடை பண்ணுங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லா தலைவர்களும் வந்தார்கள். அண்ணன் கருணாசு வந்தாரு, திருமுருகன் வந்தாரு, எல்லாரும் வந்தாங்க. அந்த அரங்கற்குள்ள ஸ்டேடியம் வெளியே நின்று போராடினாங்க, வடக்கு வாங்கி போயிட்டாங்க. ஆனால் அந்த விளையாட்டு திடலில் உள்ள சீமானின் தம்பிகள் போய் மேட்சை நிப்பாட்டோம் வேணான்னு செருப்பால் அடிச்சுட்டு மேட்சை நிப்பாட்டோம். இங்க எனக்கு தண்ணி இல்ல, உனக்கு விளையாட்டு கேட்கிற மாதிரி நிப்பாட்டணும். இப்போது சொல்லுங்க, மண்ணுக்கு மக்களுக்காக போராட்டம் பசங்க யாரு? இந்த சேப்பாக்கத்தில் இப்போ மேட்ச் நடக்குது. போன ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடிச்சு. அது வரைக்கும் லைனில் விட்டுருந்தாங்க, நேரடியாக டிக்கெட் விற்பனை நடந்து. இந்த மேட்ச்லேருந்து ஆன்லைன் டிக்கெட்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கள் தலைமை அண்ணன் பாக்கியராஜ் அண்ணன்கிட்ட கேட்டேன், அண்ணா நான் வந்து டிக்கெட் வாங்கினு கிரவுண்டில் போகலான்னு. எதுக்குடான்னு? இல்லைண்ணா நம்ம ஊரு ஃபுல்லாக நம்ம போஸ்ட் வச்சிட்டோம், சீமானு சின்ன அண்ணன்னு ஒரு 4 போஸ்ட் எடுத்துன்னு போய் அங்கே காட்டிடலான்னு என்ன. சரி நல்ல திட்டம்டா பண்ணானு. டிக்கெட்டை கேட்டால் ஒரு டிக்கெட். அன்பு உறவுகளே, இந்த சூதாட்டம் 20,000 ரூபாய் ஒரு டிக்கெட், மிகப்பெரிய சூதாட்டம். இந்த சூதாட்டத்தை எந்த தொகுதியில் நடத்துறாங்க? அண்ணன் உதயநிதி தொகுதியில். இந்த சூதாட்டம் கிரிக்கெட் என்பது விளையாட்டு அல்ல, இது மிகப்பெரிய சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் வாங்குகிற பணம் தான் திமுக உங்களுக்கு தரப்போகுது. சாதிக்கும் ஒரு அண்ணன் இருந்தார்ல, அவரு போதை மருந்து விற்று கட்சிக்கு பணம் கொடுத்து அம்மையார் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் மருமகள் அண்ணன் உதயநிதி அவர்கள் மனைவியர்கள் படம் எடுத்து நடத்தினாங்க. ஐயா லாட்டரி சீட்டுக்கா லாட்டரி மாட்டி இப்போது நம்ம ஏதாவது செல்லையை போடுனா ஒரு விளம்பரம் வந்துட்டே இருக்கு. ஒரு அம்மாங்கிறாங்க, ஒரு வயசான அம்மா, அது யார் தான் அவங்களும் தெரியல. நான் ஜங்கிலி ரூமை விளாட்னேன், என் பையன் தான் கற்றுக் கொடுத்தான், அது உடனே கேஷ்பேக் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த அப்பாவி மக்களை, உழைக்கின்ற வர்க்கத்தை, ஆட்டோ ஓட்டுற கூலிக்காரர்கள் எல்லாருமே லாட்டரி சீட்டு மூலமாக, அப்பாவி மக்கள் மட்டுமல்ல எண்ணற்ற காவல்துறையினர் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல இந்த ஜங்கிலி ரம்மியால நான் கடங்காரன் காவல்துறை சுட்டு கொன்ற அதிகாரிகள் இருக்காங்க. இந்த மக்களை சூதாட்டத்துக்கு அடிமைப்படுத்திய இந்த லாட்டரி சீட்டு காசுல தேர்தல் நிதி வாங்குவ இந்த திராவிட முன்னேற்ற இவன் நேர்காண கட்சியா? திருட்டு பசங்களை வளர வர்றானுங்க. அது வந்து வர திருட்டு காசுல உங்களுக்கு காசு தரானுங்க. இந்த காசு நம்ம வாங்கலாமா? நம்ம பெறலாமா? உன் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கலாம், அந்த சின்ன பையனை கெடுத்து அவனுக்கு தேவையற்ற போதைப்படுத்த கற்றுக் கொடுத்து அவனை எந்த வேலைக்கும் போக விடாம அவனை ஒரு போதையாக மாற்றி விட்டு
அவனை உட்கார வச்சுட்டு அவன் தான் அந்த வேலையை பண்ணானே தெரியும். இந்தாம்மா உன்னை இப்போ 5 வருஷத்துக்கு கழிச்சு ₹100 செலவுக்கு வச்சுக்கிறாமான்னு சொல்கிறான். உன் பிள்ளை உன்னுடைய எதிர்காலம் நாளைக்கு இந்த குடும்பத்தை தாங்கி நிற்க போன்ற ஆண்பகனாவ அவனை நாசனகரம் பண்ணிட்டு ₹200 தரியடா நாயேன்னு எப்படி செருப்பால் அடிப்பியோ அது போல காலங்காலமாக இந்த மண்ணை மக்களை நாசம் செஞ்சுட்டு நீ எப்படிடா காசு கொடுத்துன்னு வர, இந்த காசு ஏதுடான்னு சொல்லி கேட்டு நாம செருப்பால் அடிக்கணும். ஒருவேளை நாளைக்கு அதுக்கு சின்னமா வந்தாலும் நாங்க கையை வச்சுப்போம், உங்களுக்கு அடிக்க நாங்கள் கொடுக்குறோம். சிந்திச்சு வாக்களிங்க அன்பவர்களை. காலம் கடந்து நாம் மீண்டும் மீண்டும் இந்த திமுகவை நம்பி வாழ்ந்தது போதும். பாரதிய ஜனதா என்பது இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் எங்கும் வேரூன்ற முடியாது. திமுக மோடியை வைத்துதான் ஸ்டாலின் ஓட்டு கேட்பார் தவிர மோடிக்கு ஓட்டு போடாதீங்க, மோடிக்கு ஓட்டு போடாதீங்க சொல்லுவார் தவிர நாங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மண்ணுக்கு மக்களுக்கான செஞ்ச திட்டத்தை சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இங்க இருக்கிற இந்த பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள், ஜமாத் மக்கள், இங்க இருக்கிற நீங்க யாரும் முக்கிய தலைவர்கள நீங்கள் தொழுகிற நீங்க வணங்குகிற கடவுளுக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்களை ஆதரவு கேட்டு இந்த வட்டச்சல பகுச்சல வருவாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த கேபிள் திருடன் தயாநிதி மாறன் எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் சென்றார், எவ்வளவு தூரம் நிதியை பெற்றார், அந்த நிதியை என்னென்ன திட்டத்திற்கு கொண்டு வந்தார் என்ற கேள்வியை நீங்க எழுப்பினாதான் நீங்க வணங்குற கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்ற அர்த்தம். அப்போது எதுவும் பேச மாட்டானுங்க. மோடி திமுக ஓட்டு போட இல்ல மோடி வந்துருவான், திமுக ஓட்டு போட இல்ல மோடி வந்துருவான், திமுக ஓட்டு போட இல்ல மோடி வந்துருவான். பூச்சாண்டியை காட்டி மிரட்டுகின்றார்கள். அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தில் கூட அவர்கள் மோடிக்கு என்னடா வேலை, மோடியா லேடியான்னு எதிர்த்து நின்ற அந்த செஞ்சு இவங்களுக்கு கிடையாது. எதிர்கட்சியா இருந்தா கோபக் மோடி, ஆளுங்கட்சியா இருந்தா வெல்கம் மோடி, எதிர்கட்சியா இருந்தா கருப்பு பலூனு, ஆளுங்கட்சியா இருந்தா வெள்ள கொடை. பக்கத்துல வச்சு கொலாவுறாங்க. உதயநிதி நேற்று பேசுறாரு, நேற்று கூட்டத்தில் பேசுறாரு, நானாச்சு செங்கலை காட்டினேன், எடப்பாடி பாரு பல்ல காட்டுறாரு. உடனே கீழே போட்டாங்க. அவங்க அப்பா 32 பல்லன் தெரியுது, இவனுக்கு 64 பல்லன் தெரியுது. அப்ப இது என்னப்பான்னு கேட்குறாங்க. உங்களை ஏமாற்றியது போதும், நீங்க பணம் கொடுத்தாலும் அதை தேர்தல் அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க உண்மையும் நேர்மையாக இருப்பாங்க. நாம் தமிழ் கட்சி தான் எவ்வளோ செலவு பண்ணுது, உடனடியாக நாங்கள் லெட்டர் கொடுத்துருந்தோம், எத்தனை சேரு எல்லாத்தையும் 10 கேமரா வச்சு பார்ப்பாங்க. திமுக வரும்போது அங்கே எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. நாங்கள் கொடி போட்டால் நீங்கள் கொடியெல்லாம் போடக்கூடாதுன்னு வாங்க, திமுக கொடி இருந்தால் அங்கே சேர் போட்டும் பாதுகாப்பாங்க. இங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே எனக்கு கணக்கெடுப்பாங்க. பணம் கொடுத்தான் என்றால் அந்த பணம் அவங்க உழைத்த பணம் அல்ல, அது நம்ம வரி பணமாக இருக்கட்டும். பல ஆண்டு காலமாக நம்மளை பொய்யை சொல்லி ஏமாற்றி இஸ்லாமிய மக்களை நான் விடுதலை செய்வேன், இங்கே வந்தா மண்ணின் காவலா இருப்பேன், தமிழ் தலைவர் இவர் மட்டும்தான் வெற்று அறிக்கை மூலம் நம்மளை இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றியவர்களை இந்த ஒரே ஒரு முறை என் அண்ணன் சொந்தங்களோ இந்த தேர்தலில் அவர் பணம் கொடுத்த வாங்கி ஏமாற்றி நாளைக்கு எங்க அண்ணன் சீமான் சின்னத்தை பாரு அந்த சின்னத்துக்கு ஓட்ட போடு. திருடன்கிட்ட போய் சொல்றது தப்பு இல்லை, நேர்மையாளர்கிட்ட பொய்ய சொல்றது தவறு. இவர்கள் திருடர் கூட்டம். இந்த திருடர் கூட்டத்திலிருந்து நம்மளுக்கு அடுத்த தலைமுறை, நான் இப்போ எங்கள் அண்ணன் சொன்னதுதான், எங்கள் அப்பா ஆத்தாக்கு நான் கட்சி தொடங்கலை, என்னோட இளைய பிள்ளைகளுக்கு நான் கட்சி தொடங்குகிறேன். நாளைக்கு இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு 40 வயசு ஆச்சு, எனக்கு பின்னாடி இருக்கிற 25 பசங்க மிகப்பெரிய போதை அடிமையில மாட்டின்னு இருக்கானுங்க. பேரே தெரியாது, ஸ்டாண்ட் பண்றானுங்க, அதுன்றானுங்க இதுன்றானுங்க. கொத்தடி வேளா மாறி இளைய தலைமுறையை போதை வஸ்து கொடுத்து இளைய தலைமுறையை நாளைக்கு இவர்கள் எப்படி எழுந்து வந்துருவாங்க, இந்த எதிர்காலம் எப்படி எழுந்துன்ற அந்த எண்ணம் இல்லாமல் கருணாநிதி குடும்பம் வாழ்ந்தா போதும், இங்க தயாநிதி மாறன் வாழ்ந்தா போதும், அங்க சேகர்பாபு வாழ்ந்தா போதும், அங்க நேரு வாழ்ந்தா போதும், அங்க தமிழச்சி தங்கப்படி வாழ்ந்தா போதும், மக்கள் என்ன நாசனமா போகுது என்று நம்ம மீது அக்கறை இல்லாத இந்த அரசை அப்புறப்படுத்துவோம். மோடிக்கு இங்க ஓட்டு கிடையாது. அன்பு உறவுகளே, மோடியை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியது இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்திய நாட்டில் உள்ள எல்லோரும் ஒவ்வொரு கடமை எப்படியோ இந்த மத்திய சென்னையில் திமுக அப்புறப்பட்டது. குஜராத் கலவரத்தின் போது மோடிக்கு ஆதரவானவர் கருணாநிதி. இப்போது மோடி உங்களுக்கு எதிரியா சொல்லலாம். குஜராத் படுகொலை போது மோடிக்கு ஆதரவாக நின்றவர் ஐயா கருணாநிதி. இதெல்லாம் நீங்க காலம் கடந்து நீங்க தவிர்த்துட்டு போக போறீங்களா? உங்கள் தலைவர் உங்க அமைப்பில் இருக்கவங்க ஏதோ ஒரு இயக்கத்தை தொடங்கி ஒரு சீட்டு நீங்க கொடுத்தா நீங்க திமுக ஆதரவு, சீட்டு தரலன்னா அதிமுக ஆதரவு. இதை ஏன் ஆதரவு? உங்களுக்காக உண்மையா நிலைமா ஒரு மகன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறானே,
இந்த இஸ்லாமிய மக்களை என் உறவு என்று சொன்னானே, இந்த இஸ்லாமிய மக்களை சிறுபான்மை என்றால் செருப்பால் அடிப்பட்டு தமிழ்நாட்டில் முதல்வர் சொன்னானே, அவனுக்கு ஏன் நம்ம இந்த வாட்டி ஆதரவு தரக்கூடாது, வாக்கு தரக்கூடாது? காலங்காலமாக இந்த விரலால சூரியனை தொட்டிடமே, காலங்காலமாக இந்த விரலால ரெட்டையை தொட்டிடமே, இந்த விரலை இதுக்கப்புறம் நாம ஒரு இடத்துல மாற்றம் செய்யணும், இதுக்கப்புறம் இந்த விரலால ஒரு நன்மை செய்யணும்னா சீமானின் சின்னத்தை தேடி வாக்களிக்க. இங்க எளிய மகன் போன முறை நீங்க தவற விட்டுட்டீங்க, இந்த முறை பத்திரமா கையில பிடிச்சிங்க. இவர் ஜெயிச்சுட்டாருன்னா கார்த்திக் இல்ல, இங்க எம்பி இங்க எங்க அண்ணன் இருக்காங்கல்ல, தனசேகர், முருகேசன், நவீன், தம்பி பாலாஜி, இவர்கள் ஒவ்வொருத்தரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார்கள். நேரடியா போய் என் தொகுதியில் என் வட்டத்தில் இந்த பிரச்சனை எனக்கு நீங்க உங்க எம்எல்ஏ கிட்ட சொல்லி தீர்ப்பீங்களோ, கவுன்சிலர் சொல்லி தீர்ப்பீங்களோ, என் பிரச்சனையை தீர்க்கின்றது நீங்கள் சொல்வதற்கு முன்னே பிரச்சனையை தீர்க்கும் போராளிகளா நாம் தமிழ் கட்சி இருக்கும். இதுவரை பார்க்காத ஒரு அரசு நாம் தமிழ் கட்சி அரசு இருக்கும். எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு நீங்க வாய்ப்பை கொடுத்துட்டு எங்களை விமர்சனம் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாதான் நான் நல்லவனா கெட்டவனானே தரும். வாய்ப்பே தராம எங்களுக்கு விமர்சனம் பண்ணி இழிவு பண்ணி கேலி குத்தல் பண்ணி பிஜேபி பிடிஎம்னு பட்டம் கட்டி எங்களை எப்படிலாம் நீங்க விலைக்கிடலாம், நீங்க அப்புறப்படலாம்னு பாக்குறீங்க. ஆனா அது எல்லாம் வெறும் சொற்கள் தானே தவிர அது எங்கள் மீது பண்ற கற்கள் கிடையாது. கற்கள் தான் காயப்படுத்தும் போது சொற்கள் கற்கள் காயப்பட்டா என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கின்றோம். வருகின்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழ் கட்சி. உங்களது வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்களை மறந்து விடாதீர்களே. ஒத்த ஓட்டு கூட செதறக்கூடாது. திமுகவுக்கு நீ போடுற ஓட்டு நீ செய்யற பாவம், நீ செய்கின்ற வாழ்நாளில் செய்கின்ற மிகப்பெரிய பாவமாக வர தேர்தலில் அது நீ சூரியனுக்கு விட்டு போட்டால் அது போயிடும். அப்ப நீ வர நீ செஞ்ச பாவத்தெல்லாம் நீ போகணும், நம்ம புண்ணியம் தேடணும். பாவம் பண்ணி விட்டேன்னா நீ நாம் தமிழ் கட்சிக்கு போடுகின்ற வாக்கா இருக்கும். மண்ணுக்கு மக்களுக்காக போராடுகின்ற பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.